Hello viewers, welcome back to our channel Fun with Maths with Zia. இன்னைக்கு நம்ம சேனல்ல லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து 9th grade உடைய மேத்ஸ் எக்ஸசைஸ் 1.1 ஓட ஃபர்ஸ்ட் 3 சம்ஸ் உடைய சொல்யூஷன் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல நம்ம வந்து அடுத்த 4th, 5th and 6th சம்மோட சொல்யூஷன்ஸ் பார்த்துடலாம். இப்போ 4th ஒன்னுக்கு போகலாம். நம்ம represent the following set in roster form. roster formல இந்த 4 செட்ஸை வந்து அவங்க எழுதி காட்ட சொல்றாங்க. இப்போ first one வந்து A is equal to the set of all even natural numbers less than 20. less than 20 இருக்கணும். even natural numbers வந்து எடுத்து எழுத சொல்றாங்க. அப்போ A is equal to அந்த set bracket போட்டுட்டு even numbers எடுத்து இங்க நம்ம எழுதிடுவோம். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18. இது எல்லாருக்கும் தெரியும்ல. நெக்ஸ்ட் செகண்ட் வந்து B is equal to y is to y is equal to 1 by 2n. அதாவது இதை ரெப்ரசன்ட் பண்ண சொல்றாங்க. அந்த நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னா, அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து ஸ்மால் n போட்டிருந்தாக்கா அது அந்த நம்பர்ஸை குறிக்குது. கேபிட்டல் N வந்து இந்த நேச்சுரல் நம்பர்ஸை குறிக்கிறாங்க. n is an element of n. அந்த n எப்படி இருக்குன்னா smaller than 5 or equal to 5. இப்போ அதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுவோம். இப்போ அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் என்னது? 1, 5 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1, 2, 3, 4, 5. இப்போ இந்த நேச்சுரல் நம்பர்ஸை நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணி ஆன்சர் கொடுக்க போறோம். ஓகேவா? y is equal to 1 by 2n இருக்குல்ல, இந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணி ஆன்சர் கொடுக்கலாம். இப்போ நம்பர் வந்து 1 நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் is equal to y is equal to 1 by 2n is equal to 1 by 2 into இந்த n இருக்கக்கூடிய இடத்துல என்ன போடணும்? 1. இந்த 1 எடுத்து இங்க போட்டுக்கிட்டு இந்த 1 இங்க எடுத்து எழுதிக்கலாம். 2 into 1, 2 ones are 2. So 1 by 2. இதுதான் நம்ம first equation. Second, n is equal to 2 எடுத்துக்கலாம். y is equal to 1 by, இப்போ நான் அந்த ஃபார்முலா எழுதல, ஆல்ரெடி ஒரு வாட்டி எழுதிட்டேன்ல, அதனால எழுதல. அப்படி நம்ம டைரெக்டா சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். 1 by 2 into இந்த n இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன போடணும்? இப்போ 2 போடணும். So is equal to இந்த 1 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ 2 2s are 4. இதுதான் நம்ம செகண்ட் equation. நெக்ஸ்ட் n is equal to 3. இப்போ y is equal to 1 by 2 into n உடைய இடத்துல 3 போடுவோம். So is equal to 1 by 2 3s are 6. நெக்ஸ்ட் n is equal to 4. y is equal to 1 by 2 into 4. n உடைய இடத்துல 4 போட்டுக்கிட்டோம். is equal to 1 by 2 4s are 8. இப்போ n is equal to 5, y is equal to 1 by 2 into 5 is equal to இந்த 1 எடுத்துக்கிட்டோம் இங்க, 2 5s are 10. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து இந்த செட்டுக்குள்ள எழுதிக்கலாம். b is equal to 1 by 2, 1 by 4, next 1 by 6, 1 by 8, 1 by 10. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? third வந்து c is equal to x is to x is perfect cube. இது வந்து ஒரு perfect cubeன்னு சொல்றாங்க. cubeனா என்ன? 2னா பவர்னு சொல்லுவோம், cubeனா 3. ஒரு நம்பர் 3 நம்பர்ஸால பவர் ஆகும்போது அதை நம்ம கியூப்னு சொல்வோம். இப்போ 27 is smaller than x is smaller than 216. அதாவது 27ம் 216க்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பர்ஸ் அது. இப்போ நம்ம அதை என்னன்னு கண்டுபிடிக்கலாம். c is equal to 27 is equal to, இப்போ இந்த 27 வந்து எந்த 3 நம்பரை வந்து 3 times மல்டிப்ளை பண்ணா கிடைக்குதோ அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணும் போது, இப்போ நான் இங்க போட்டு காட்டுறேன் ரஃபா. ஓ 27 நமக்கு எதுல கிடைக்கும்? பொதுவாகவே நமக்கு தெரியும்ல, 3 into 3 into 3 is equal to 3 3s are 9, 9 3s are 27. அப்போ
இந்த 3 நம்ம வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது, அதாவது 3 முறை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 27 கிடைக்குது. அப்போ 3 எத்தனை முறை இங்க இருக்கு? 1 2 3. அவங்க தான் அங்க சொல்லியிருக்காங்கல்ல கொஸ்டின்ல, இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் கியூப்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 3 பவர் ஆஃப் கியூப். நெக்ஸ்ட் 216 இஸ் ஈக்குவல் டு, இது எந்த நம்பரை 3 டைம்ஸ் மல்டிப்ளைனா நமக்கு கிடைக்கும்? 216, அதாவது 6ல தான் இது வந்து நமக்கு கிடைக்கும். 6 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றேன். 6 6 36, 36 into 6 216. நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 36 into 6 என்ன வரும்னு மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 216. அப்படி இருக்கும்போது இப்போ என்ன இருக்குது? இங்க 3 இருக்கு, நெக்ஸ்ட் 6 இருக்கு. இங்க நான் எடுத்து எழுதுறேன். 3 கியூப், இங்க 2 நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் 6 கியூப். ஓகேவா? இப்போ அவங்க இங்க நமக்கு இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த 2 நம்பர்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. அப்ப அது என்ன வரும்? 3 அடுத்தது என்ன வரும்? 4, 4 அடுத்தது என்ன வரும்? 5, 5 அடுத்தது 6. ஓகேவா? இப்போ 4 3 times 4 cube என்ன வருது? 64. 4 3 times multiply பண்ணா 4 4s are 16, 16 4s are 64. Next 5 cube, 5 3 times multiply பண்ணா என்ன கிடைக்குது? 5 5s are 25, 25 into 5 125. உங்களுக்கு டேபிள்ஸ் அந்த அளவுக்கு இதா தெரியலனா நீங்க இப்படி மல்டிப்ளை பண்ணி கூட பார்க்கலாம் ரஃபா. இப்போ இதோட ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட் சம்முக்கு போலாம். D is equal to x is to x is an element of z. Minus 5 is smaller than x. Then x is smaller than or equal to 2. இப்போ -5ல இருந்து இங்க நம்பர் ஸ்டார்ட் ஆகி பிளஸ், அதாவது சைன் இல்லைன்னா பிளஸ் இருக்குன்னு தானே அர்த்தம், +2 வரைக்கும் இங்க போகுது. அப்போ இந்த நம்பர்ஸ் அப்படியே நம்ம நம்பர் லைன்ல வரக்கூடிய அந்த நம்பர்ஸ் அப்படியே நம்ம எடுத்து எழுத வேண்டியதுதான். நம்பர் லைன்ஸ் நம்மளே டிராயிங் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், 8th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. இப்போ ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தெரியும்ல, இது 0ன்னு சொல்லுவாங்க. இந்த சைடு வரக்கூடிய நம்பர்ஸ் வந்து மைனஸ்ல வரும். -2, -3, -4, -5. அது இந்த சைடு போகக்கூடிய நம்பர் வந்து 1, அதாவது சைன் இல்லைன்னா அது பிளஸ்ன்னு தான் அர்த்தம். 2, 3 அப்படி இந்த சைடு போயிட்டு இருக்கும். இப்போ அவங்க நம்மகிட்ட கேட்டது என்னன்னா, கொஸ்டின்ல -5ல இருந்து 2 வரைக்கும் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன இருக்குதோ, இந்த நம்பர் லைன்ல என்ன இருக்கு? -5, -4, -3, -2, -1, 0, 1, 2, 1, 2 இது வரைக்கும் எழுதிக்கிட்டேன். இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 5க்கு போயிடலாம். Represent the following sets in set builder form. Set builder formல கேக்குறாங்க. இந்த இவங்க வந்து இங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க, அதாவது எழுத்தால கொடுத்திருக்காங்க. அதை நம்ம ஒரு செட்டா எடுத்து எழுதி காட்டுறேன். இப்போ B is equal to the set of all cricket players in India who scored double centuries in one day international அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு இதோட ஆன்சர் எப்படி இருக்கும்னாக்கா, x is to x. நம்ம வந்து பில்டர் ஃபார்ம்ல இங்க கொடுக்குறோம் ஆன்சர். இங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க, பில்டர் ஃபார்ம்ல ஆன்சர் கொடுக்குறோம். x is to x is an Indian player who scored double centuries in one day international. ஓகேவா? இதான் இதோட ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, c is equal to 1/2, 2/3, 3/4 and goes on அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ இது வந்து நம்ம இதோட என்னது பில்டர் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம போட்டு காமிக்கணும். இதே மாதிரி நம்ம இங்கே ஒன்று போட்டு பார்த்தோம்.
இதே சேம் இதே தான் எதுக்கும் வரும், இதே மெத்தட் தான், பட் அதோட அந்த நம்பர் வந்து நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். இப்போ c is equal to x is to x is equal to n by n plus 1. ஒரு நம்பர் by இன்னொரு நம்பர் plus 1 கமா n is an element of n ன்னு நம்ம சொல்லுவோம் இங்க. இப்போ நம்பர் n is equal to 1 ன்னு போட்டுக்கிட்டு நம்ம வந்து n by n plus 1 இந்த ஃபார்முலா எழுதிக்கிறோம் is equal to, இப்போ n என்னது, இந்த n இருக்கக்கூடிய இடத்துல இந்த 1 நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணணும். 1 by n இருக்கக்கூடிய இடத்துல மறுபடியும் ஒரு 1 போடுவோம், பிளஸ் இந்த 1 இருக்குல்ல அதை எடுத்து இங்க அப்படியே போட்டுக்கணும் is equal to 1 by 1 plus 1 2. ஓகேவா? நெக்ஸ்ட் n is equal to 2. n by n plus 1 இந்த ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிட்டு n உடைய இடத்துல நான் இப்போ 2 போட்டுக்கிறேன். இங்க 2 இருக்குல்ல, 2 போட்டுக்கிறேன். கீழே n plus 1 போட்டிருக்காங்க. அப்போ n என்ன, இந்த ஸ்டெப் எப்படி இருக்குதுன்னா 2 by n உடைய இடத்துல 2 போட்டுக்கிறேன் plus 1 is equal to 2 by 3. இப்படிதான் அந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு. n is equal to 3. இப்போ n by n plus 1 ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிட்டு is equal to 3 by இந்த 3 இருக்குல்ல, n உடைய இடத்துல 3 போடணும் இல்லையா, 3 plus 1 is equal to 3 by 4. இதான் இதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்டுக்கு போயிடலாம். The set of all Tamil months in a year. The set of all Tamil months எப்படி இருக்கு? ஆன்சர் d is equal to x is to x நம்ம போட்டுக்கிறோம். அதை வந்து நம்ம xன்னு எடுத்துக்கலாம், yன்னு எடுத்துக்கலாம், அது உங்க விருப்பம் தான். அது x is to x is a set of all Tamil months in a year. இதான் இதோட ஆன்சர். ஃபோர்த் என்னது கேட்டிருக்காங்க, e is equal to the set of odd whole numbers less than 9. set of odd numbers கேக்குறாங்க, odd whole numbers less than 9 கேக்குறாங்க. அப்போ அதை நம்ம x is to x ன்னு எடுத்துக்கிறோம், are odd numbers அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சரிங் கொடுப்போம். அதுக்கு அடுத்தது பில்டர் ஃபார்ம்ல கேட்டிருக்காங்கல்ல, அப்போ இதை நம்ம சொல்லணும். x is an element of whole numbers. wனா என்ன அர்த்தம், whole numbers, கமா x is எப்படி இருக்குதா, smaller than 9. அதாவது 9 குள்ளதானே அவங்க கேட்டிருக்காங்க, அப்போ அதை நம்ம அங்க மென்ஷன் பண்ணணும். less than 9 இங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்போ இதை வந்து நம்ம smaller than, less than 9 ன்னு சொல்லி இங்க நம்ம மென்ஷன் பண்ணிட்டு, where wனா whole numbers is the set of whole numbers. ஓகேவா? இதோட ஆன்சர் இதான். நெக்ஸ்ட் நம்ம 6th கொஸ்டினுக்கு போலாம். 6th கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கன்னா, represent the following sets in descriptive form. இப்போ இங்க வந்து பில்டர் ஃபார்ம்ஸ்ல நமக்கு கொஸ்டின் கொடுத்துட்டு இப்போ டிஸ்கிரிப்ஷன் கேக்குறாங்க. டிஸ்கிரிப்ஷன் என்ன, எழுத்தால எழுதுவாங்கல்ல, அதுதான் டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா? இப்போ p is equal to January, June, July. இது மூணுமே Jல இருந்தே ஆரம்பிக்குது, இந்த 3 மந்த்துமே. அப்போ இதோட ஆன்சர் நமக்கு எப்படி இருக்கும்னா, p is the set of English months beginning with J. இதெல்லாம் இங்கிலீஷ் மந்த் இல்ல, beginning with J. இதோட descriptive form வந்து இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், Q is equal to 7, 11, 13, 17, 19, 23, 29. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம், பிரைம் நம்பர்ஸ்னா என்னன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த வீடியோல. இது வந்து 7, 11 இது எந்த நம்பராலையும் மல்டிப்ளை பண்ண முடியாது, மல்டிப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? இது அதோட 7னாக்கா அந்த நம்பர்லேயே தான் இதை மல்டிப்ளை பண்ண முடியும், அதர்வைஸ் 1னால தான் மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ இது வந்து பிரைம் நம்பர்ஸோடைய செட்டிங் நம்ம கிட்ட இருக்கு. So Q is the set of all prime numbers between 5ல இருந்து 31 வரைக்கும். இந்த செட்டில் 5ஐயும் 31ஐயும் அவங்க மென்ஷன் பண்ணல, நாம வந்து 5ல இருந்து 31குள்ள இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இது அப்படின்னு சொல்லி இங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சம். இங்க என்ன சொல்றாங்க, R is equal to x is to x is an element of n. அதே நேரத்துல x is smaller than 5ன்னு சொல்றாங்க. So R is the set of all natural numbers
அதாவது இந்த R வந்து இது வந்து செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 5. X is smaller than 5னு சொல்லும்போது 5க்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 1 2 3 4 5 அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் உடைய ஒரு செட்னு நம்ம இங்க டிஸ்கிரிப்ஷன் பண்ணி சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் fourth, S is equal to X is to X is a consonant in English alphabets. இது வந்து கான்சனன்ட்னு சொல்றாங்க இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ்ல. ஸோ இது ஒன்றும் இல்லை, இந்த X is to X இருக்கு பார்த்தீங்களா, இதை எடுத்துட்டோம்னாக்கா இது டிஸ்கிரிப்ஷன் ஃபார்ம். இப்போ S is the set of all English consonants அப்படின்னு நம்ம ஆன்சர் கொடுத்துட வேண்டியது தான். ஓகேவா? எல்லாருக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் டவுட் கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.